ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வச்சி கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபிஷ் ஃப்ரையும் ஃபிஷ் குழம்பும் பார்க்க போகிறோம். மீன் வறுவல், மீன் குழம்பு. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம். மீன் வறுக்கிறதுக்கு என்னென்ன ஆட் பண்ணுறோன்னா, குழம்பு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, மிளகுத்தூள். இப்போ தான் ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணுறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கார்ன்ஃப்ளவர், சோள மாவு. அது போட்டிங்கன்னா நல்லா திக் கோட்டிங் வரும், நல்லா கிறிஸ்பியாக வரும். நான் கொஞ்சமாக மீன் வச்சுருக்கறதுனால கொஞ்சமாக போட்டிருக்கேன், ஒரு 3/4 டீஸ்பூன். உங்களுக்கு நிறையா மீன் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நிறையா போட்டுக்கலாம். இப்போ புளி தண்ணி ஊற்றி அந்த மசாலா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது மீன் ஃபுல்லாக பரட்டி எடுத்துடலாம். பரட்டி எடுத்துட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சிடலாம். நல்லா ஊறிச்சுன்னா அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இதை அப்படியே மூடி வச்சுட்டு நம்ம குழம்புக்கு ஒரு மசாலா அரைக்கலாம். பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, ஒரு தக்காளி கட் பண்ணது, இப்போ குழம்பு மிளகாத்தூள். குழம்புக்கு எவ்வளோ மிளகாத்தூள் போடுறோமோ அது தேவையான அளவு இதில் போட்டுக்கலாம். இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி குழம்புல வதக்கி ஊற்றினோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது மிளகு போடுறேன், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு. இப்போது இது எல்லாத்தையும் பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா மீன் 1/2 hour ஆயிடுச்சு, நல்லா ஊறி நல்லா சூப்பராக இருக்குது. அதை தவாவில் போட்டு வறுத்துக்கலாம். செம்ம கிறிஸ்பியாக டேஸ்டியான ஃபிஷ் வறுவல் ரெடி. நெக்ஸ்ட்டு குழம்பு தாளிச்சிக்கலாம். ஒரு மண் சட்டி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போடுறோம். மீன் குழம்பு மண் பாத்திரத்தில் வச்சோம்னா செம்ம டேஸ்ட்டாக வரும். மீன் குழம்பு மட்டும் இல்லை, எல்லா குழம்புமே அது மாதிரி வச்சோம்னா நல்லாயிருக்கும், எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு. இப்போது கடுகு, வெந்தயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டிருக்கோம். சின்ன வெங்காயம் தாளிக்கிறதுக்கு போட்டிருக்கோம். நிறைய குழம்பு இருக்கிறதுனால வேறு பாத்திரத்தில் மாற்றிக்குவேன். இப்போது அரைச்ச மசாலா பேஸ்ட்டை போடுறோம். இதே அந்த எண்ணெயில் நல்லா வதக்கிடணும். இப்போது ஜார் அலசி தண்ணி அதில் ஊற்றிடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அனலில் இருக்கட்டும். இப்போது அரைச்ச மசாலா நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கும் போதே அது பச்சை வாசனைலாம் போயிடும். நான் மீன் குழம்புல எப்பயுமே தேங்காய் ஊற்ற மாட்டேன். அது ஊற்றினா கொஞ்சம் டேஸ்ட் மாறிடும். இப்படியே வச்சோம்னா ஒரிஜினல் டேஸ்ட் இருக்கும் நல்லா. இப்போது அரைச்ச தக்காளி ஊற்றுறோம். ஒரு 6 தக்காளி அரைச்சி ஊற்றிருக்கேன் பேஸ்ட்டாக. நான் எப்போயுமே தக்காளி நிறைய சேர்ப்பேன், புளி கொஞ்சம் கம்மியாக சேர்ப்பேன். நீங்களும் இதே மாதிரி வச்சு பாருங்கள், குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் அந்த குழம்பு மறுநாள் வச்சு சாப்பிட்டோம்னா இன்னுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது இப்போ உப்பு தேவையான அளவு உப்பு போடுறேன். இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிறோம். பெரிய குக்கரில் மாற்றிருக்கேன். நிறைய குழம்பு வைக்க போகிறதால அந்த கடாய் பத்தாது, மண் கடாய். அதனால் வேறு பெரிய பாத்திரத்தில் மாற்றிருக்கேன். இப்போ கடாயை அலசி தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ புளி கரைசல் ஊற்றுறோம். புளி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லெமன் சைஸோட கொஞ்சம் பெரிய சைஸ் அது கரைச்சி ஊற்றிருக்கேன். இப்போ குழம்பு நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டோம். நல்லா மூடி வச்சுட்டு கொதிக்க வச்சிட்டோம்னா குழம்புல இருக்க அந்த மிளகாத்தூள் பச்சை வாடைலாம் போயிடும். இப்போ மஞ்சத்தூள் போடுறோம். குழம்பு ஆல்ரெடி அந்த மிளகாத்தூள் அரைச்ச மசாலா நல்லா வேக வச்சிட்டோம், அதனால் சீக்கிரம் கொதிச்சிடும், ரெடி ஆகிடும் குழம்பு.
இப்போ என்ன செய்கிறோன்னா பூண்டை அப்படியே தட்டி போடுறோம். தோலோடு அப்படியே தட்டி போட்டோம்னா அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் கொதித்து வரும்போது. இப்போ மூடி வச்சுக்கிறோம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிச்சு பாருங்கள், எண்ணெய் மேலே நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கிறேன். காரம், உப்பு, புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறேன். கரெக்டாக இருக்குது. இப்போ மாங்காயை போடுறேன். மாங்காயும் மீன் குழம்பும் அந்த டேஸ்ட் பார்த்திங்கன்னா அடிச்சுக்கவே முடியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மாங்காய் வெந்துருச்சு. மாங்காய் சும்மா ஒரு கொதி விட்டால் போதும். அதுக்கப்புறம் மீன் போட்டுடலாம். மீன் போட்டு ஒரு 2 கொதி அவ்வளோதான், டக்குன்னு வெந்துடும் மீன். ரொம்ப விட்டோம்னா மீன் ஒரு மாதிரி ரொம்ப வெந்து அப்படியே கரைஞ்சி போயிடும். ஒரு 2 கொதி வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டோம்னா அந்த அனல்லே ஃபுல்லாக வெந்துடும். மாங்காய் வேகவும் மீன் வேகவும் கரெக்டாக இருக்கும். இப்போ மூடி போட்டு மூடி வச்சுட்டு 2 கொதி வந்தோடனே எடுத்துட்டோம். இப்போ ஃபுல்லாக எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. மாங்காயும் மீன் குழம்பும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி வச்சு பாருங்கள். இன்றைக்கி நான் போட்டிருக்கிறது விரால் மீன். லாஸ்ட்டாக கருவேப்பிலை போட்டு இறக்கி வச்சிடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.